ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அஸ்தி கலசத்தை நிறுவிய பிறகு அந்தப் பாழடைந்த வீடு ஒரு தவச்சாலையாக மாறியது. அந்த நாட்களில் அங்கிருந்த சீடர்களின் வாழ்க்கை முறை நவீன உலகால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவு கடுமையானதாக இருந்தது. வராகநகர் மடத்தில் நிலவிய வறுமை சொல்லுணாதது. சீடர்களிடம் உணவிற்கோ உடைக்கோ போதுமான வசதி இல்லை. பல நாட்கள் அவர்கள் வெறும் வேக வைத்த இலைகளையும் காய்ந்த ரொட்டிகளையும் மட்டுமே உண்டு பசியைப் போக்கிக் கொண்டனர். சில சமயம் உணவே இல்லாமலும் தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவர்களிடம் இருந்த ஆடைகளும் மிகக் குறைவு. வெளியில் செல்வதற்கு ஒரே ஒரு நல்ல ஆடை மட்டுமே இருந்தது. அதை ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி உடுத்திக்கொண்டு வெளியில் செல்வார்கள். மற்ற நேரங்களில் கௌபீனம் என்ற ஒரு சிறு துண்டு மட்டுமே அணிந்திருப்பார்கள். உடல் பட்டினியால் வாடினாலும் அவர்களின் ஆன்மா ஞானப் பசியால் உந்தப்பட்டது. நரேந்திரரின் தலைமையில் அந்த பாழடைந்த கட்டிடத்தில் தியானம், பஜனை மற்றும் தத்துவ விவாதங்கள் இடைவிடாது நடந்தன. சீடர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு அறைகளில், சில சமயம் இடிந்து விழும் நிலையில் இருந்த அறைகளில் அமர்ந்து மணிக்கணக்கில் தியானத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு கீதை, உபநிடதங்கள் மற்றும் மேற்கத்திய தத்துவங்களான காண்ட், ஹேகல் போன்றவர்களின் கருத்துக்களை விளக்குவார். அந்த பழைய கட்டிடம் ஒரு பல்கலைக்கழகம் போலவும் ஒரு தியான கூடமாகவும் மாறியது. துறவரத்தின் முதல் பாடமான நான் என்ற அகங்காரத்தை அழிப்பதற்காக நரேந்திரர் ஒரு பயிற்சியைத் தொடங்கினார். பெரும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளாக வளர்ந்த அந்த இளைஞர்களை கையில் திருவோடி ஏந்தி வீதிகளில் பிச்சை எடுக்கச் சொன்னார். அந்த பிச்சை உணவை குருதேவருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும்போது அவர்களுக்குள் ஒரு மாபெரும் ஒருமைப்பாடும் தியாக உணர்வும் பிறந்தது.